விஜய் அவருடைய டிவோர்ஸ் கேஸ் வந்து அவரோட பர்சனல் இஷ்யூ. அதாவது அங்கே என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு நடிகைன்னு குறிப்பிட்டிருக்காங்க, ஆனால் அது எந்த நடிகைன்னு நமக்கு வந்து ஐடியா இல்லை. அலிகேஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க. இதுக்கு மேலே அந்த விஜய் வந்து அது ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் யார் மேலே தப்புன்னு வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு வீடியோ போட்டது நான் தான். எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குணமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை. அதுக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். எஸ், இவ்வளோ படுறனே, இதுக்காக ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்திருக்கேன். அந்த வீடியோ பண்ணிட்டு போன அடுத்த நாளே வந்து என் தலையில இடி வந்து இறங்கின மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். ஸோ நடிகர்கள் அவங்களுடைய டிவோர்ஸ் கேஸ்ல வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், இதனால வந்துட்டு அவங்களுடைய பசங்களோட மென்டல் ஹெல்த் எவ்வளோ பாதிக்கப்படும், அவங்களோட ஒய்ஃபோட மென்டல் ஹெல்த் எவ்வளோ பாதிக்கப்படும், சம்மந்தப்பட்ட ஆட்கள் அது உண்மையா இல்லையான்னு தெரியாம நம்ம பேசுறதுனால அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேசியிருந்தேன். பட் நீ என்னை பத்தி பேசுறது இல்லை, நீங்க எல்லாரும் வந்து என்ன எனக்கு வந்து முட்டு கொடுக்கறது அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா அலிகேஷன்ஸ்லாம் வந்து உண்மையா பொய்யான்னு விஜய் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி அதான் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டார். நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன், நீ காட்டுன்னு வேற சொல்ற. அந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே உண்மைதான். நான் அந்த நடிகை கூட தான் இருக்கேன். அந்த நடிகை யாரு, நீங்க வீண் குழப்பத்துல வந்து இருக்க வேண்டாம். நான் 2-3 பேர்கள் வந்து அடிபடக்கூடாது இல்லையா, அது ஒருத்தரா இருக்கணும் அப்படின்ட்டு அவரே வந்து கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டாரு. ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற முக்காவாசி விஜய் ஃபேன்ஸ் வந்து என்ன பண்றதுனே தெரியல தாசனா, யார நம்புறதுனே தெரியல தாசனா, அந்த மாதிரி ஒரு டோன் வந்து போயிட்டாங்க. நம்ம செட் எப்படி சவுண்ட் கிளியுதா? கிளியுது உன் வீடு வரைக்கும் கிளியுது. என்னது நல்லா இருக்குப்பா. பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்கலாம், என்னோட மூவிஸ் பிடிச்சவங்களா இருக்கலாம், இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எப்ப நடந்த அந்த விஷயம் வந்து ரொம்பவே என்னடா நம்ம யாரதான் வந்து இவ்வளவு நாள் வந்து ஒரு ஐடியெல்லாம் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம், அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. தப்புனே நான் யார் தெரியுமா? நீ யாராவனாலும் இருந்துட்டு போ, தப்பு. எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடி பண்ணா. See, people fall out of love. People don't want to be with that person. வெளியே வரணும்னு நினைக்கலாம், அதுக்கு 1008 ரீசன்ஸ் இருக்கலாம். பட் டிவோர்ஸ் கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கும் பொழுது the public appearance பண்றாங்க பாத்தீங்களா, what stand they are trying to make, what they are telling to the society அப்படின்னு புரியல. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. இப்ப விஜய் அப்படின்னு ஒரு நடிகரை வந்துட்டு இங்க ஃபாலோ பண்றவங்க மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவர் எது பண்ணாலும் அதுதான் கரெக்ட்னு நினைக்கிறவங்க இருக்கிறவங்க மத்தியில என்ன பிடிச்ச கோடி பேர் இருக்காண்டா வெளியில. இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது இங்க என்ன ஒரு விஷயம் ஆகும்னா, ஓகே நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு அபியூஸ்க்கு ஆளாகி இருக்காங்க நம்மளுடைய அஃபேர்னால, அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு. அதுதான் வந்து அந்த டிவோர்ஸ் கேஸோடைய அந்த ஒரு இதுலயுமே வந்து அவங்க போட்டிருக்காங்க, அலிகேஷன்ஸ்லயுமே வந்து அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் அதுதான். அதுவே ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இன்னும் அவங்க யார வந்து சொல்லியிருக்காங்களோ அவங்க கூட வந்து ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் பண்றது அப்படின்றது வந்து ஓகே, இது நார்மல் தான் போல. நம்ம பார்ட்னர் வந்து என்னதான் டிவோர்ஸ் அப்படி நம்ம போயிருந்தாலுமே நம்ம பார்ட்னர், நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா. என்னதான் இப்ப அவங்களுக்கு அந்த பிடிக்காம இருந்ததாலும் ஃபால் அவுட் ஆஃப் லவ் நேர்ந்திருந்தாலுமே முன்னாடி அவங்க லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க, முன்னாடி வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க, அவங்க 2 பசங்க இருக்கு. they have shared like 20 to 25 years of life together. அஃப்கோர்ஸ் இது அவங்களோட பர்சனல் விஷயம் சொன்னது நான் தான். பட் இப்போ அது பர்சனல் விஷயமா இல்ல, அவரே வந்து அதை பப்ளிசைஸ் பண்ணிட்டாரு, அவரே வந்து பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு. அவரே சொல்றாரா? வெரி குட், பிரில்லியன்ட். ஸோ இவர் இப்போ பண்ண அந்த விஷயத்தினால அவருக்கு நிறைய பாதிப்பு வரலாம்.
பொலிட்டிக்கல் வைஸ் அவளோட பொலிட்டிக்கல் அஜெண்டால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். அவரை பொலிட்டிக்கலி ஃபாலோ பண்ற பீப்புள் வந்துட்டு என்னடா இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இதுக்கு நடுவுல அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு இது மிகப்பெரிய மென்டல் ட்ராமா. ஆல்ரெடி அவங்க அதுதான் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி போட்டோஸ் போடுறது, பப்ளிக்கா வந்து இந்த சோஷியல் மீடியால போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப மென்டலி டார்மெண்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் கூட மதிக்காம திருப்பியும் அதே விஷயத்த ரொம்பவே பப்ளிக்லி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மென்டல் ஹெல்த் என்ன ஆகும்? சரி, ஓகே, அவங்க கூட நீங்க டிவோர்ஸ் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு பிடிக்கல, ஸோ அதனால யூஆர் வாக்கிங் அவுட் ஆஃப் த லைஃப். ஆனா உங்களுக்கு பிறந்த அந்த 2 பசங்க இருப்பாங்கல்ல, ஸோ 2 கிட்ஸ், ஸோ அவங்களோட மென்டல் ஹெல்த் என்ன ஆகும்? தன்னுடைய அப்பா ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ஸ்டார் இந்த காலிவுட், அவருக்கு மேல இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. அவர் எது பண்ணாலும் டைரக்ட்லி அவங்க பசங்க மேல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் அவங்களோட பசங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட் வந்து உருவாக்கும்? என்னதான் அப்பா ஸ்டாரா இருந்தாலுமே அப்பா 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 நமக்கு மட்டும்தான், அப்பா நம்மளோட இது, நம்ம அப்பா நம்ம அம்மா அப்படின்னு ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் தனியா போயிட்டு வேற ஒரு பர்சன் கூட வந்து இந்த மாதிரி ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் பண்ணும்பொழுது அந்த பசங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ எதையுமே கன்சிடர் பண்ணாம தான் நினைக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறது வந்து வெரி நார்சிஸ்டிக் பிஹேவியரா எனக்கு தோணும். இதுக்கு நடுவுல வந்து முட்டு கொடுக்கணும் அப்படி முடிவு பண்றவங்க வந்து எப்படி வேணா முட்டு கொடுப்பாங்க இல்லையா? சோ இவருக்கு முட்டு கொடுக்கணும், இவருக்கு சப்போர்ட் பண்ணணும் முடிவு பண்றவங்க ஏன் அந்த கட்சியில இருக்க அந்த தலைவர் வந்து அத்தனை ஒய்ஃப் கட்டலையா, அப்பெல்லாம் நீங்க வந்து கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க தரப்புல இருந்து வந்து 2 பேருமே நாங்க ஹாப்பியா தான் வச்சுக்கிட்டோம், 3 பேரையும் நாங்க ஹாப்பியா தான் வச்சுக்கிட்டோம், எத்தனை பேர் வந்தாலும் நாங்க ஹாப்பியா தான் வச்சுப்போம், உங்களை மாதிரி வந்து டிவோர்ஸ்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணல, உங்களை மாதிரி வந்து அலிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அசிங்கப்படுத்தல அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. சீரியஸ்லி அந்த ஒரு பர்சன் சொல்றாங்களா அவங்களுக்கு 2 ஒய்ஃப், அந்த மாதிரி அந்த 2 ஒய்ஃபோட ஸ்டாண்ட் என்னைக்காச்சும் நம்ம கேட்டிருப்போமா? அவங்களுக்கு உண்மையாலுமே அவங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில விருப்பமா அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் கேட்டிருப்போமா? எனக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணுக்குமே தன்னுடைய ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க கூட இருக்கிறது விருப்பமே இருக்காது. மோர் ஓவர் they might have never had a chance to tell what they have in their heart. அவங்களோட மனசுக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்காது, சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சொசைட்டில இருந்துதான் நான் எனக்கு பிடிக்கலன்னா ஐ கேன் வாக் அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன். இதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்ற பயத்தை ஏற்படுத்தணும், அந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்கு நம்ம மூவ் ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கோம். பட் இதுக்கு நடுவுல அவங்க வந்து நாங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? ஜஸ்ட் நவ் லைக் இப்போ திஸ் பர்சன் ஹாவ் அ சான்ஸ் டு டூ திஸ். அப்ப அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடையாது, அப்ப அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. எப்ப பண்ணாலுமே தப்பு தான். இந்த நாட்டையே நான் வந்து ஆள போறேன், இந்த நாட்டுக்கு நான் எல்லா விஷயமும் நல்லது பண்ண போறேன், பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, பெண்கள் வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீங்களே இன்னொரு பெண்ணை கஷ்டப்படுத்துறீங்க. even though she is your wife, அவங்க ஒய்ஃபாவுமே இருந்தாலுமே இப்ப அவங்க பிரிஞ்சுட்டாங்க, டிவோர்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் வந்து போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணுடைய அவங்களும் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஒரு லீடர் ஆயிட்டீங்க, அது ஒரு லீடரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா நம்ம யோசிக்கணும். சோ அவங்களுக்கு இதுல என்னெல்லாம் இவ்வளோ பேர் வந்து அசிங்கப்படுத்துறாங்க, எனக்கு அதுதான் ஒரு விஷயம் புரியல. அவங்க வந்து டிவோர்ஸ் அப்படின்னு போட்டதுல இருந்து அவ்வளோ பேர் வந்து சங்கீதாவை அவங்கள வந்து அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவ்வளோ அசிங்கமா கொச்சையா வந்து எழுதிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரே ஒரு வார்த்தை கூட திஸ் இஸ் அவர் பர்சனல், இது எங்களோட பர்சனல், இது நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம், ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு இன்வால்வ், என்னுடைய மேபி எக்ஸ் ஒய்ஃப்னு கூட போட்டிருந்திருக்கலாம், ஒரு இன்னும் ஒய்ஃப் தான், டிவோர்ஸ் முடிகிற வரைக்கும் ஒய்ஃப் தான் அவங்க. என்னுடைய மனைவியை வந்து இந்த மாதிரி பேசினா கண்டிப்பா தே வில் ஃபேஸ் தி கான்சிக்வன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும் பொழுது ஒரு லீடரா அவருடைய அந்த பொசிஷன் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். he might have the chance to position himself. இப்படி ஒரு லீடர், ஓகே பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஓகே நமக்கு பிரச்சனைனாலும் இப்படிதான் வந்து கேட்பாரு, அவரோட பர்சனலே இப்படி இருக்காருன்னா அப்ப நமக்கு ஒரு பிரச்சனாலும் இப்படிதான் வந்து கேட்பாருன்னு நினைப்போம். ஆனா எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா அவரோட பர்சனலே இப்படி ஹேண்டில் பண்றவர் என்னோட பிரச்சனையை எப்படி கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாரு? I don't know what is the strategy behind this thing, because ஒரு political leader, ஒரு biggest star of the Hollywood இப்படி ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அவங்க யோசிக்காம பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. there might be a strategy behind it, there might be a strong move. இது மூலமா அவங்க ஏதோ கன்வே பண்ண வராங்க, maybe a damage control whatsoever, but this is not right. This won't make you cool, this won't make you look like a heroism, right? but அப்படி இல்ல, இது வந்து ரொம்பவே மோசமா இருக்கு. ஸோ இதுல இவங்களுக்கு சப்போர்ட் பண்றனா இல்ல அவருக்கு சப்போர்ட் பண்றனா
நான் சப்போர்ட் பண்ணி எதுவுமே ஆக போறது இல்லை. பட் as a political leader, we didn't expect this from you. Even as the star, நாங்கெல்லாம் பார்த்து வியந்த ஸ்டாராவும் நாங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. It might have been in a closed circle. இது நடந்திருந்திருக்கலாம். And we are getting news like abuse நடக்குது, வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி நியூஸஸும் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது அவர் வந்து மேடை ஏறி நான் பெண்களோட உரிமைக்காக போராடுவேன், நான் பெண்களுடைய சுதந்திரத்தை வந்து மதிப்பேன்னு சொல்லும் பொழுது it feels like a joke. That's it. Yes, we came to end of this video. இத பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அப்படின்றது வந்து ஷேர் பண்ணுங்க. நீ தானே வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு வீடியோ போட்ட? of course அப்போ ஒரு வீடியோ போட்டேன், because nothing was as public as now. அதனால அப்படி போட்டிருந்தேன். பட் இப்போ இப்படி ஒரு மூவ் நம்ம வந்ததுக்கு அப்புறம் அவங்களே அப்படி எடுக்கும்பொழுது we need to change our stand. So that's it. இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, tata, bye bye.